அனைவருக்கும் வணக்கம். ஜென்ம நட்சத்திரம் என்றால் என்ன? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க ஜாதகத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அதிபதி இருக்கு. அந்த அதிபதி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு நீங்க அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா கேது அதனுடைய அதிபதி. நீங்க உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா அதனுடைய அதிபதி சூரியன். நீங்க விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா அதனுடைய அதிபதி குரு. இதை என்னத்துக்கு சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தமிழ் மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போகும்பொழுது உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான திருப்பங்களும் நடைபெறும். ஜாதகத்துல எந்த திசாபுத்தி என்ன விதமான கெடுபலன்கள் இருந்தா கூட காலப்போக்கில் நீங்க செஞ்சுக்கிட்டே வர வர உங்களுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பலம் பெறும். அது இல்லாம உங்களுடைய பிறந்த மாதம் ஒவ்வொரு வருஷம் வரக்கூடிய உங்களுடைய பிறந்த மாதம் அன்னைக்கு வரக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திர கோயிலுக்கு நீங்க போகலாம். முடியல அப்படின்னு சொன்னா உங்கள் அருகில் உள்ள கோயிலுக்கு நீங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்பொழுது உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும். அதாவது ஜென்ம நட்சத்திரத்துல ஒருவர் இறைவனை வழிபட்டால் அவருக்கு அவர் கேட்பதை அருள் செய்தே தீர வேண்டும் என்பது பிரபஞ்சத்தினுடைய சட்டமாகும். இது நட்சத்திர ரகசியம். இதை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க இனி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு கோயிலுக்கு போங்க. எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். என்ன சார் அன்னைக்கு செய்யலாம்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்கு அதில் நீங்கள் தீபம் போடுங்க. அன்னைக்கு ஏதாவது ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்யுங்க. அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அடுத்து உங்களோட நட்சத்திரம் அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும், அவ்வளோதான். அன்னைக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கங்கள் இருந்தால் நான் இன்னிலிருந்து இதை விடலை அப்படின்றத முடிவு பண்ணுங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு வர வர உங்களுக்கு கண் திருஷ்டியே ஏற்படாதுங்க. கண் திருஷ்டியே போயிடும். எல்லா விதமான சக்திகளும் உங்களை தேடி வரும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.